உங்கள் ஃபோனில் கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு கூகுளில் பரிவாகன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி ஓகே சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தா கீழே ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள், அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வேறு மாதிரி ஓப்பன் ஆனதுன்னா இந்த மேலே இருக்குங்க டாப்பில் 3 டாட்டு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் டெஸ்க்டாப் சைட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைட்டு வந்து ஆஃபில் இருக்கும். அதை ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிக்கிட்டு மறுபடியும் இந்த பேஜுக்கு வந்துடுங்க. பேஜுக்கு வந்தோன்னா மேலே ஹோம்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து இந்த சாரதின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் லைசன்ஸில் உங்களுக்கு ஃபோன் நம்பர் அப்டேட் பண்ணுறதுக்கு உள்ளது. இப்போ அந்த லிங்க் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் இப்படி தான் உங்களுக்கு வரும். இதில் ஃபஸ்ட்டு உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் ஸ்டேட்டு, அப்புறம் கேப்சா அதெல்லாம் என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுக்கணும். இதெல்லாம் என்ட்ரு பண்ணிங்க எல்லாத்தையும். உங்கள் லைசன்ஸில் இருக்கும் லைசன்ஸ் நம்பரு, லைசன்ஸில் உள்ள டேட் ஆஃப் பர்த்து, ஸ்டேட்டு கொடுத்து கீழே கேப்சா இருக்கும் பாருங்கள், அதுவும் கொடுத்தீங்கன்னா சப்மிட் கொடுக்க வேண்டியதான். சப்மிட் கொடுத்தோன்னா கரெக்டாக கேப்சா டைப் பண்ணிங்க. ஸ்மால் லெட்டரா கேபிட்டல் லெட்டரான்னு செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோன்னா உங்களுக்கு பேஜ் இப்படி தான் வரும். இதில் வந்து ஆதார் வச்சு வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லும். அதாவது உங்கள் ஆதார் கையில் எடுத்துங்க. ஆதார் நம்பர் ஃபஸ்ட் பாக்ஸில் கிளிக் பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க. ஓடிபி கொடுத்தோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஓடிபி வரும். ஓடிபி வந்தோன்னே கீழே இருக்குது பாருங்கள், என்ட்ரு ஓடிபி ஹியர்னு இருக்குல்ல, அதில் வந்து உங்கள் ஓடிபி என்னமோ அதை கிளிக் பண்ணிங்க. டைப் பண்ணிக்கிட்டு கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 பாக்ஸ் இருக்கும். 3 பாக்ஸையும் கிளிக் பண்ணிங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிட்டு ஆத்தென்டிகேஷன் கொடுத்தீங்கன்னா அப்படி தான் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் உங்கள் டீட்டெயிலெலாம் வந்துடும். இதில் லைசன்ஸில் உள்ள எல்லா டீட்டெயிலும் இதில் கீழே ப்ராசஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் உங்கள் டீட்டெயில் ஓப்பன் ஆகும். அதுலேருந்து ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்க ப்ராசஸ்டு, இதோட டீட்டெயிலாம் செக் பண்ணிங்க. நான் ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணதுனால எனக்கு காட்டுது. நீங்கள் லிங்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதில் காட்டாது. இதில் ப்ராசஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா மொபைல் நம்பர், நியூ மொபைல் நம்பர் கேட்கும். என்ன மொபைல் நம்பரோ அந்த மொபைல் நம்பரை கிளிக் பண்ணிங்க. புதுசாக அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த நம்பரை செக் பண்ணிங்க. ரெண்டுத்துலேயும் ஒரே நம்பரை டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு கீழே ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. இப்போ அந்த நம்பருக்கு ஓடிபி ஒன்று வரும், அந்த ஓடிபி கொடுங்க. ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது ஆதாரில் உள்ள நம்பருக்கு ஓடிபி வரும். இது ரிஜிஸ்டர் நம்பருக்குள்ள ஓடிபி கேட்கும், அந்த நம்பரை கொடுத்துங்க. கொடுத்து வெரிஃபை கொடுத்திங்கன்னா ஓடிபி சக்ஸஸ்ஃபுல் வரும். இப்போ ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மேலே டாப்பில் இருக்குது பாருங்கள், இந்த நம்பரை கிளிக் பண்ணிக்கிட்டு இதான் உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாம் வந்துடும். இப்போ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும் ஃபோன் நம்பரு, இந்த லைசன்ஸ் நம்பரில் இந்த ஃபோன் நம்பர் அப்டேட் ஆகிருக்குன்னு வந்திருக்கும். இது போல் வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.